சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல சில வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். சில வார்த்தைகளை யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். ஜீவன், அந்த ஜீவன் தான் சொன்ன ஜோயே லைஃப், காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தமிழ்ல நல்லா போடப்படும் கடவுள் மாதிரி வாழ்க்கை. இந்த கடவுள் மாதிரி வாழ்க்கையை தான் நம்ம முதலியே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நாள்லயே ஆதாமுக்கு கொடுத்தாரு, அவன் விட்டுட்டான். இயேசு வந்ததனுடைய நோக்கமே திரும்ப அதை ரீஸ்டோர் பண்றதுக்காக தான். வேதம் சொல்லுகிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஒரு ஜீவன் எடுத்துக்கோ, அப்படி இல்லை, அதுக்கு வேற இன்னொரு காரியம் இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த காரியத்தை நம்ம கரெக்டா கொஞ்சம் கவனிக்கணும். யோவான் 10ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லும் போது அந்த கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்றாருன்னா, பரிசேயரும் வித்தியாசமான கள்ள போதகைகளும் கள்ள போதனைகள் இதெல்லாம் குறித்து அவர்கள் எப்படி ஜனங்களை அழிக்கிறார் கான்டெக்ட்ல தான் கள்ள போதனை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இயேசு நீங்க அதே வேதத்திலே நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது, வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் யோவான் 8:44 சொல்றாரு, இவங்களதான் சொல்றாரு. ஆனா பின்னாலே சொல்றாரு, நீங்கள் எல்லாம் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். யோவான் 8:44 சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? ஆதி முதல் மனுஷ. அப்போ ரூட் காஸ்ட் யாருன்னா, சாவுக்கு ரூட் காஸ்ட் யாரு? பிசாஸ் அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல 10:10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப ரூட் காஸ்ட் எதுனா பிசாசுன்ற ஒரு காரியம். நமக்கு வித்தியாசமான காரணங்கள் இருந்தாலும் அழிக்கிற ஒரு காரியம், மனுஷால அழிக்கிறது ஒரு காரியம் யாரு? பிசாசு தான். ஆண்டவர் அங்க சொல்லும் போது சொல்றாரு, ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு அவருடைய காரியங்களை. நான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஆனால சில காரியங்களை பார்க்க போறோம். ஆண்டவர் சொன்னார், நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். சாகவே சொன்னாரு, அவர் சாவடிக்கல. கவனிக்கணும் அந்த விஷயத்த. சொன்னாரு, அவர் சாவடிக்கல. இப்ப நம்ம கூட பிள்ளைங்களுக்கு சொல்றோம், இத பண்ணா கான்சிக்வன்சஸ் வரும், பண்ணாத அப்படின்றோம். அதனால அப்பாவே பண்ணிட்டாருன்னு அர்த்தமா? பண்ணாத அப்படின்னா ஏன்னா ஒரு விளைவு உண்டாகும் அப்படின்னாரு. அப்ப அவங்க சாவு உண்டாச்சா? உண்டாச்சு. ஒரு செப்பரேஷன், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு செப்பரேஷன் உண்டாச்சு, துண்டிக்கப்பட்டான். அதனால நம்ம போன வாரத்திலே பார்த்தோம், இருள் வந்ததுனால, அவன் வீழ்ச்சியினால அறியாமை மனுஷனுக்கு அதிகமாய் வந்தது. தெய்வீக காரியத்தை குறித்துதான அண்டர்ஸ்டாண்டிங் மனுஷனுக்கு போச்சு. தேவனை குறித்துதான அறிவு டோட்டலா போச்சு. அவளுக்கு இருள் ஃபுல்லா இருந்ததுனால அவன் தேவனை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தான். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், நம்ம யோவான்லயே வாசித்தோம், மனுஷருக்கு அவருடைய ஜீவன், அவருடைய வாழ்வு மனுஷருக்கு ஒளியா இருந்தது. எப்படி ஒளியா இருந்ததுன்னா, ஒரு டிவைன் விஸ்டமை கொடுக்கிறாரு, ஒரு டிவைன் ரெவலேஷனை கொடுக்கிறாரு. நான் எப்படிப்பட்டவன், என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுள் யாருன்னு புரிந்து கொள்ளணும், என்கிட்ட வரணும் அப்படின்றா நம்ம போன வாரத்துல பார்த்தோம். அப்ப இங்க சொல்லும் போது சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான் என்று வேறொன்றுக்கும். அவருடைய பர்பஸ் நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்திலே நிறைய காரியம் நடந்து கொண்டு இருக்குது. அவருடைய காரியம்னா திருடுறது. பணத்தை திருடுவான், சொகத்தை திருடுவான், என்னென்ன திருடணுமோ நல்லா கவனிங்க. கடைசியில எங்க வந்து தெரியுங்களா நிக்கும்? சாவுக்கு வந்து நிக்கும். ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு சின்ன வறுமை இருக்கும். வறுமை பெருகி 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 ரீசெண்டா கூட வறுமையினாலே வேதத்தில் நீதிமொழிகள் அப்படியே வாசிக்கிறோம், வறுமை அவர்களை கலங்க பண்ணும். எத்தனையோ பேர் தன்னுடைய தற்கொலைக்கு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அது. அதிகரிக்க அதிகரிக்க சாப்பாட்டுக்கே இல்லாம என்ன செய்யறாங்க? அப்போ பணம் இல்லாதது அது ஒரு அழிவு. அப்படியே அழிச்சிருவான், குடும்பத்தை அழிக்கிறான். அப்ப அதே மாதிரி சரீரம், சின்ன ஒரு நோய், இன்னைக்கு எத்தனையோ பேர் பாக்குறோம், வியாதியில கொஞ்சம் 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 போய் ரீசெண்டா ஒருத்தர் நம்ம
IAS இருந்தவங்க ரீசெண்டா ஒரு 2-3 நாளுக்கு முன்னால சிறு வயதுல மரித்து போனார்கள். எத்தனையோ செலவு பண்ணாங்க, கடைசியில அவளை அடித்து விடுகிறது. அப்போ இவனுடைய வேலை என்னன்னா, திருடவும் கொல்லவும் அழிக்கவும், டிஸ்ட்ராயர், அடிச்சிருவான், டு கில் அப்படின்னு போட. இவனுடைய ஸ்பெசிபிக்கான வேலையே இதுதான். அப்ப நல்லா கவனிங்க, வித்தியாசமான காரணங்கள் இருக்கலாம், வித்தியாச மனிதர்கள் கூட இருக்கலாம், ஆனா ரூட் காஸ்ட் யாரு? பிசாசு தான். ஏன்னா ஆண்டு முதலியே சொல்லிட்டார் யோவான் 8:44, அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். மனுஷன கொலைபாதகன், அவனுக்கு அது பேரே ஆண்டு சொல்றாரு, அவன் மனுஷ கொலைபாதகன். ஆனா இப்படி அவனை சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு, நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். அது எப்படி தெரியுங்களா இருக்குது? அந்த நான் கொடுக்கிற வாழ்வு பரிபூர்ணப்பட வந்தன அப்படின்னா, டு ஓவர்ஃப்ளோ எவ்ரிதிங். நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, இப்படிதான் கடவுள் ஒரு மனுஷன் கிட்ட வந்துட்டார்னா அப்படின்ற ஒரு வாழ்வை தான் கடவுள் கொடுக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ அந்த பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை எப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு ஆண்டவருக்குள்ள வரும்போது அவனுடைய வாழ்க்கை இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே அவன் தேவனால் ஆட்கொள்ளப்படும் போது அவன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வெற்றி சிறந்தவனாய் மாறுகிறான். அதற்காக தான் நான் வந்தேன் அப்படின்றாரு. அப்போ இந்த வார்த்தையில ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். என்ன காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம் அந்த குறிப்பிட்ட நாள்ல இன்னைக்கு மட்டும் அப்படின்னா, இந்த இடத்துல முதல் காரியத்தை, இதெல்லாம் பின்னால பார்க்க போறோம். இந்த அழிவு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த அழிவு, டிஸ்ட்ராயர், டிஸ்ட்ராயர். இந்த டிஸ்ட்ராயருக்கு, இந்த அழிவு என்கிற காரியத்துக்கு ரொம்ப முக்கியமான, நம்ம ஏற்கனவே ஆதியாகமத்துல பார்த்துட்டோம் இல்லையா, சாகவே சாவாயினாரு. இப்ப இந்த அழிவு டு கில், டு லூஸ், அதாவது இறந்து போறது. பணத்தை இழக்கிறோம் பாருங்க. நேற்று ஒரு மரணத்துல பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க, பெற்றோரை இழந்திருக்காங்க, இழப்பு, லாஸ். சிலதை இழந்து போகிறது, பணம், சுகத்தை இழந்து போகிறார்கள், உறவுகளை இழந்து போகிறார்கள். இந்த இழப்புகள் எல்லாம் நம்ம கவனிக்கணும். அது எதிர தெரியுங்களா வருது? டிஸ்ட்ராய், அழிவு, திருட்டு, இதுதான் வருது. அப்போ இவனுடைய காரியமே இந்த காரியம் தான். இப்போ இந்த காரியம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு எப்போ வந்துச்சு. நம்ம ஆதியாகமத்துல ஏற்கனவே பார்த்தோம், சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்ணதுனால வருத்தத்தோடு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பலனை. அப்போ வருத்தம், அந்த அழிவு, இந்த சாவுன்ற எல்லா ஒரு வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். டு லூஸ், இழக்கிறது, அழிக்கிறது, ஒன்னும் இல்லாம போறது. இது எல்லாமே அவருடைய வேலை தான். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நீ வருத்தத்தோடு கூட என்ன செய்வாய்? பூமியின் பலனை புசிப்பாய், பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும் அப்படின்றாரு. அப்போ எங்க போடப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த அழிவுலையும் சேர்த்து என்ன தெரியுமா வருது? அழுகையும் வருது. நல்லா கவனிக்கணும், அழுகையும் அந்த வார்த்தையில இன்க்ளூடடா இருக்கு. ஏன் தெரியுங்களா? அழுகை எப்ப வந்துச்சு தெரியுமா? மனுஷனுக்கு அவன் சாபத்துக்குள்ள மாறின பிற்பாடாக தான் வேதனை வந்துச்சு. ஏன்? வருத்தத்தோடு கூட நீ என்ன செய்வ? அவன் வேலை கஷ்டமாச்சு, அவன் வாழ்க்கை கடினமானது. அப்ப வருத்தம் வரும்போது வலி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், வேதனை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அழ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த வார்த்தைக்கு அதுவும் சேர்ந்திருக்கு, அழுகை. அப்போ மனுஷனை தேவன் வாழும்படியாய் சிருஷ்டித்தார். அதனால நம்ம பிரசங்கில வாசித்தோம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, தேவன் மனுஷனை செம்மை உள்ளவனாக சிருஷ்டித்தார், அவனோ அநேக உபாயத்தந்திரங்களை தேடிக்கொண்டான். He choose wrong things, தவறான காரியத்தை இவன் தெரிந்து கொண்டான், ஆனால் தேவன் அவனை பெர்ஃபெக்ட்டா வச்சார். அப்ப பாருங்க, அப்போ இந்த இழப்பு மனுஷனை வாழும்படியாக வைத்தார், மனுஷனை வாழும்படியாக வைத்தார், அழம்படியாக அவனை பிறக்க வைக்கல, வலிக்காகவும் வேதனைக்காகவும் பிறக்கவில்லை. அப்போ மனுஷன் வாழும்படியாகவும், ஆதியாகமம் 1:26 வாசிக்கும் போது, ஆளும்படியாகவும் வாழும்படியாக தான் அவனை சிருஷ்டித்தாரு, ஆளும்படியாகவும் வாழும்படியாக சிருஷ்டித்தாரு. ஆனா அழுகிற மாதிரி ஆக்கிட்டான் பிசாசு. அப்போ அழுகை எங்க வந்துச்சுன்னா, ஆஃப்டர் சின். வேதனை நிமித்தம் தான் அழுகை, வேதனை நிமித்தம் தான் வலி. ஏன்னா
அவன் வாழ்க்கை டஃப் ஆச்சு, பூமியில வாழ முடியல. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், அடிக்கடி குயிக்கா என்ன செய்யறோம், மனுஷர்கள் இங்க வாழ்றது ரொம்ப சேலஞ்சா இருக்கிறதுனாலதான் விசுவாசிகளும் சேர்த்து என்ன சொல்றாங்க, ஆண்டவர் சீக்கிரம் அங்க வந்துடுறேன், அவர் என்ன சொல்றாரு, இங்க இரு அப்படின்றாரு. ஏன்னா இங்கதான் சேலஞ்சு. இங்க வாழ்ந்து காட்டு, நான் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன், இங்க வாழ்ந்து காட்டு, இங்கதான் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ராஜா, அவர் சொல்றாரு என் ராஜ்யம் இங்க வரணும் நான் விரும்புறேன் அப்படின்றாரு. அதனால்தான் இயேசு ஜெபிக்கும் போது மத்தேயு சுவிசேஷத்தை ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு. ஜெபம் பண்ணும்போது முதல்ல சீஷர்கள் சொன்னாரு, உங்களுடைய ராஜ்யம், உங்களுடைய சித்தம் பரமண்டத்துல செய்யப்படுவது போல. நான் ஆண்டவருடைய வருகை கட்டாயம் விசுவாசிக்கிறேன், ஆனா ஒண்ணு அதிகமா விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பூமியை பரலோகம் மாதிரி மாத்திர மாதிரி விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ரொம்ப அனித்தமா விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிங்க, அவ்வளவு விலையேறப்பட்ட ரத்தத்தை இயேசு சிந்தி தன்னுடைய குமாரனே கொடுத்து ஜீவனெல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடும், அப்படியே நாங்க இதை கொரோனாவும் இந்த நோயும் அந்த நோயும் ஆண்டவரே சீக்கிரம் வாங்க சீக்கிரம். நல்லா கவனிங்க, ஏன்னா தேவனை சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா நம்முடைய நாலேஜ் அவ்வளவுதான். நான் சொல்லுகிறேன், கட்டாயம் சொல்லுகிறேன், ஆண்டவர் வருவாரா, கட்டாயம் வருவாரா, சீக்கிரம் வர போற, கட்டாயம் சீக்கிரம் வர போறாரு. ஆனா அவர் எதற்காக காத்து கொண்டிருக்கார் என்று சொன்னால், நான் என்னுடைய குமாரனையே சிலுவையில கொடுத்தேன், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. வேதம் சொல்லுது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல, சுய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. அல்லேலூயா. அவ்வளவு விலைக்கிரயத்தை கொடுத்து சபை என்னன்னா காட்டுவார் ஆண்டவர். சபை என்பது உலகத்துக்கு தெரியும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ள சபையாய் தான் சபையை கத்தர் எடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சபை பவுல் சொல்றாரு, மகிமை உள்ள சபை, அது மனவாட்டி மகிமை உள்ளதா இருக்கும், குளோரியஸா. அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய காரியங்கள் அப்படிதான் கத்தர் எடுக்க போகிறார். அப்போ அது வரைக்கும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம மிக முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வருத்தம் வேதனைகள் எல்லாமே பிசாசுக்கு தான் வந்துச்சு. இதுல முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல. சின்னத்துல இருந்து சொல்லி கொடுத்த வசனம் பாருங்க, மனப்பாடமா அப்பெல்லாம் தெரியும். நான் பைபிள் காலத்துல பாஸ்டர் கேட்ட உடனே டில கேட்கும்போது ஃபர்ஸ்ட் மனப்பாடமா சொன்ன வசனம் இதுதான். ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது, God so loved the world that is gave. ஏன்னா சின்னது சொல்லி கொடுத்த ஒரு வசனம் இது. இந்த வசனத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது என்ன அதிகமா கவனிச்சோம்னா, ஆண்டவராகிய இயேசு வந்தது எதுக்கு என்று சொன்னால், நரகத்திலிருந்து மனுஷனை மீட்கிறதுக்கு. இந்த கெட்டு போகாமல் இருக்குல்ல, அந்த கெட்டு போகாமன்ற வார்த்தையோ அழிக்கிறான் வருதுல, பிசாசு அழிக்கிறான், டிஸ்ட்ராயர், அழிவு, சாவு, திருடு, இதெல்லாம் வருதுல, அதுவும் இந்த கெட்டு போகாமல்ன்ற வார்த்தையும் ஒரே வேர்டு. அப்போ மனுஷனை நல்லா கவனிங்க, அவனுடைய பிராணனையை அழிவின் மீட்புக்கு மாத்திரமல்ல. 103ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவர் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனையை அழிவுக்கு விலக்கி. அப்போ பிராணனை அழிவுக்கு மீட்கிறாரா? ஆமா. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறாரா? ஆமா. ஆனா அதோடு கூட நிக்கிறார். நல்லா கவனிங்க, அவனுடைய பிராணனை மாத்திரமல்ல, அவனுக்குரிய அத்தனையும் மீட்கும்படியாக தான் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனுடைய சரீரம் மாத்திரமல்ல, அவனுடைய பணம், அவனுக்கு உண்டான எல்லாமே இந்த குமாரனுடைய ஜீவனிலே, அவர் இந்த குமாரனுடைய மீட்பிலே உண்டா இருக்குது. அது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமா சொல்றேன் பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு ஆண்டு சொன்னதை நான் சொல்றேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? எந்த ஆதாம் பாவத்தின் வீழ்ச்சியிலே அவனுக்கு எல்லாம் அழிவு உண்டானது, அவனுடைய சுற்றி எல்லாம் அழிவு வந்தது. அது மாத்திரமல்ல, அவன் நிமித்தமாய் பூமியை என்ன செய்யுச்சு? அழிவுக்கு நேரா போச்சு. முள்ளும் குறுக்குமான செய்யுச்சு,
எல்லாமே விளைஞ்சிச்சு. அதனாலதான் இன்னைக்கும் மனுஷனுக்கு பூமியிலே வாழ்க்கை டஃபா இருக்கு. நான் சொல்கிறேன், இயேசு விலைக்கிரயம் செலுத்தும் போது மனிதர்களுடைய அழிவுக்கு, நரகத்துக்கு மாத்திரமல்ல, அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், அவன் வாழ்வதற்குண்டான அத்தனைக்குரிய மீட்புக்கும் தேவையானதையும் இயேசு சிலுவையிலே விலைக்கிரயமாக சிருஷ்டிக்கிறார். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, இந்த பூமிக்கும் விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறார் இயேசு. இந்த பூமிக்கு விலைக்கிரயம், இத குறிச்சி அறிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். அது நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் இடம் கொண்டு பெருகுவான்னு சொல்லிட்டு சொன்னாரு, என் ரத்தம் ஒவ்வொரு நிலத்துக்காக விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னார். இதை விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விசுவாசிக்க மாட்டான். ஏன்னா நம்ம அங்க போதிலேயே இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் இதற்காக ரத்தத்தை சிந்திருக்கு. எந்த ஆதாம் மூலமா, நல்லா கவனிங்க, குமாரன் ஏன் அனுப்பினார் ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எந்த ஆதாம் நிமித்தமாய் அவன் பாவத்து நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டதோ, அதே ஆதாம் அவனை நரகத்திலிருந்து மாத்திரமல்ல, அவனுக்குரிய வாழ்வதற்குரிய தேவையான எல்லா காரியத்திலிருந்தும் அவனை மீட்டது மாத்திரமல்ல, இப்போ அவனுக்கு ஒருங்கிணைந்து செயல்படணும்னா பூமியும் முக்கியமான ஒரு காரியம், பூமி நிலமும் காரியம். சங்கீத வேதத்தில் வாசித்து பாருங்க, கர்த்தர் அதன் பயிரை ஆசீர்வதிப்பார், அது கர்த்தர் அதன் நிலத்தை ஆசீர்வதிப்பார் போடப்பட்டிருக்கு. அப்போ பூமிக்கும் சேர்த்து விலைக்கிரயம் சிந்தப்பட்டிருக்குது. அப்ப இதை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய காரியத்தை சரியாய் செய்து முடித்து, தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை முடித்து தேவனுடைய வருகையில நாம் காணப்பட முடியும். பிரியமானவர்களே, அப்ப இதுல முக்கியமான ஒரு காரியம் எதற்காக நான் சொன்னா, 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். விசுவாசம் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, விசுவாசம் ரொம்ப முக்கியம். அவன் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போக கூடாது. அப்போ கெட்டு போக கூடாதுன்னா மனுஷனுடைய நரக அழிவுக்கு மாத்திரமல்ல, மனுஷனுக்குரிய எல்லா விதமான அழிவிலிருந்தும் அவன் மீட்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கைக்கு தேவையான இந்த பூமியும் சரியாக வேலை செய்யணும். அதனால்தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகளும் தேவ குமாரர்கள் எழும்பும்படியாய் கடைசி நாட்களில் காத்து கொண்டிருக்கிறது. அது பார்க்குது, யாராவது எழும்ப மாட்டானா எனக்காக? ஏனென்று சொன்னால் தேவ குமாரர்கள் எழும்பும் போது வேதம் சொல்லுகிறது, சர்வ சிருஷ்டியும் வேதனைப்படுகிறதா. எப்போனா, முன்பாக கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக எல்லாம் நடக்கும். ஒரு கூட்டம் விசுவாச சந்ததி எழும்பும். எப்படி இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல காரியங்களை செய்து காண்பித்தாரோ, முந்தின ஆதாம் பாவத்தில் விழுந்து தேவன் வைத்த நிலைமையை அவன் இழந்தான். ஆனா பிந்தின ஆதாமாகி இயேசு வந்து வாழ்ந்து காட்டினார். கடவுளா இல்ல, மனிதனா வாழ்ந்து காட்டினார். நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு தேவகுமாரனாகவும் இருந்தார், மனுஷகுமாரனாகவும் இருந்தார். அப்ப ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா நமக்கு என்ன செய்யப்படுது, காணப்படுது. இதுல இந்த காரியத்தை எதற்காக நான் காட்டினேன்னு சொன்னா, அழிக்கிற ஒரு காரியம் பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து? பிசாசு கிட்ட இருந்தா வருது. 2-3 வார்த்தையை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நான் சில காரியத்தை காட்டுறேன் பாருங்க. லூக்கா 19 அதிகாரத்துல, லூக்கா 19 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருக்கிறபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும். போதுமா? லூக்கா 19:10 வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. அந்த இழந்து போனதுதான் இந்த சேம் வேர்ட் சொன்னல, அழிஞ்சு போறது, கெட்டு போறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அழிக்கிறதுக்காக வரல, நான் அதை ரீஸ்டோர் பண்றதுக்காக. எதெல்லாம் நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மனுஷன் எதையும் லூஸ் பண்ண கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பன் நமக்கு, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்படிதான் தகப்பன் இருக்கணும், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஏன்னா நம்ம சாதாரண உலகத்தின் தகப்பனை பார்க்கும் போது நமக்கு தெரியும், எந்த ஒரு தகப்பனும் பெற்றோரும் பிள்ளைகள் எதையும் இழப்பதை அவர்களுக்கு பொறுக்காது. அப்ப பாருங்க, நந்த தகப்பன் எதை விரும்புகிறார்னா,
ஆதாம் இழந்து போனவன் உண்மை. அப்போ திரும்ப மனுஷன் அதை ரீஸ்டோர் பண்ணணும், அதை மீட்டு கொடுக்க முடியாதான் குமாரன் வந்தார். அது மாத்திரமல்ல, அவன் எதையும் இழந்து போக கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறார், விரும்புகிறார். எதையும் லூஸ் பண்ண கூடாது விரும்புகிறார். அப்போ முதல்ல அவன் எல்லாத்தையும் லூஸ் பண்ண கூடாது என்பது தேவனுடைய திட்டம். ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், ஏதாவது ஒருவேளை அப்படி மனிதர்கள் பிசாசினால் லூஸ் பண்ணியிருந்தா சிலுவையிலே ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தத்து நிமித்தமாய் திரும்ப நம்ம இந்த மாலவில ரீஸ்டோர் பண்ண முடியும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னு லூஸ் பண்ண கூடாது, மனுஷன் எதையுமே லூஸ் பண்ண கூடாது. ரெண்டாவது, அவன் ஒருவேளை லூஸ் பண்ணியிருந்தானா திரும்ப ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த காரியத்தை மாத்திரம் தான், ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போ அவன் நரகத்திலிருந்து மாத்திரமல்ல, அவனுக்குரிய வாழ்வதற்குரிய எல்லாவற்றிலும் கர்த்தர் மீட்டார்னு சொல்லிட்டு சொன்னா. அப்ப மீட்பிலே எல்லாமே அடங்கியிருக்கு. என்னது? பணம் அடங்கியிருக்கு, சுகம் அடங்கியிருக்கு, எல்லாமே அடங்கியிருக்கு. கொஞ்சம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் மீட்பு குமாரனாகிய இயேசுக்குள்ளாக எல்லாமே வந்துச்சு இல்லையா? ஆண்டவர் குமாரனாகிய இயேசுக்குள்ளாக எல்லாமே சொன்னார். பொருளாதார ஆசீர்வாதம், சுகம், மனுஷரை ஒண்ணுமே அழிக்க கூடாது அப்படின்றத வச்சார். ஆனா இதனுடைய பேட்டர்ன், இது நிழல் எங்க தெரியுமா? மோசே காண்பித்தார். பழைய ஏற்பாட்டிலே மோசேயை கொண்டு ஒரு நிழலா வச்சார். மனுஷனை மீட்கும் போது எப்படி மீட்பு அப்படின்னா, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மீட்பேன் அப்படின்றதுக்காக இந்த புதிய ஏற்பாட்டில சிலுவையின் மூலம் உண்டான ரட்சிப்போ, பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டாந்துல ரெண்டு ரட்சிப்பும் சேம். ஏன் அதை காண்பித்தார் என்று சொன்னால், பின்பாக தன்னுடைய குமாரனை அனுப்பி ஆண்டவர் ஜனங்களை மீட்க போவதை காட்டும்படியாக தான் மோசேயினுடைய காரியம் இருந்தது. இயேசு எப்படி ஒரு மீட்பராக, இயேசு எப்படி ஒரு தலைவராக மீட்பராக இருந்தாரோ வேதம் சொல்கிறது. நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில, அப்போஸ்தலர் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயே தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அப்போ இயேசுவை போலவே மீட்பர் மோசே. நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் மோசே ஒரு மீட்பராக வைத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் பாருங்க யாருமே வறுமையில இருக்க கூடாதுன்னு விரும்புகிறார். அது அப்படியே வேதத்துல வாசிக்கிறோம். என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 15 4ஆம் வசனம் 7ஆம் வசனம். எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். எளியவன் உங்களுக்குள்ளே, தேசத்துல சொல்றாரு, புவர், நீடி, தேவைப்படுறவன் அப்படின்னு சொல்லிட்டு தேசத்திலே இருக்கக்கூடாது அப்படின்றாரு. ஒரு தகப்பன் ஒரு மனிதனை சிருஷ்டித்த பிற்பாடாக அவன் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இப்படிதான் யோசிப்பான். அவனுக்கு வாண்ட்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துல எளியவன் அந்த வார்த்தைக்கு, அந்த எபிரேய அர்த்தத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா பெகர்ன்னு போடப்பட்டிருக்குது, அவனுக்கு தேவைப்படுகிறவன் போடப்பட்டிருக்குது, புவர், எல்லாமே அந்த எளியவன் என்ற வார்த்தைக்கு போடப்பட்டிருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துல ஒருத்தன் கூட புவரா இருக்கக்கூடாது. எப்படி? ஒருத்தன் கூட புவரா இருக்கக்கூடாது. ஏன்னா பணம் இல்லாமல் மனுஷனுடைய வாழ்க்கை எத்தனை வேதனைப்படும் அவருக்கு தெரியும். அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும் போதுதான் பணத்தை கொடுத்து தான் சில காரியங்களை செய்தார். பணங்களை கொடுத்து காரியங்களை செய்தார். இந்த பணத்தை கொடுத்து வாங்க அப்படின்றார் அது பிரயாணத்திலே. அப்போ அவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், தேவன் ஒருவனும் எளியவன் இருக்கக்கூடாது அப்படின்றார். ஆனா 7ஆம் வசனத்தை திரும்ப சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு?
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால். ஏன் சொல்றாரு அங்க எளியவன் இருக்க கூடாதுன்றாரு? திரும்ப இங்க ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் என் விருப்பம் இது, எல்லாரும் இதை விசுவாசிக்க மாட்டாங்களே. சொல்றது புரியுதா? அப்பாவுடைய விருப்பம் ஒருத்தரும் வறுமையில இருக்க கூடாதுன்னு. ஆனா எத்தனை பேர் இதை விசுவாசிப்பாங்க? விசுவாசிக்கிறவன் தான் ஐஸ்வர்யவானா இருக்க முடியும், விசுவாசம் தான் செழிப்புல வாழ முடியும். அது எப்படிங்க எல்லாரும் எளியவரா, எல்லாரும் நல்லா இருக்க முடியுமா? அப்படின்றவங்க கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது, அவங்க எளிமையில தான் இருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய விருப்பம் இது, அவங்க நான் விரும்புவதை அவர்கள் விசுவாசிக்காத போது அவர்கள் எளியவர்களா தான் இருப்பாங்க. அதனால அவங்க இருக்கும் போது நீ என்ன செய், போய் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அப்போ தேவனுடைய திட்டம் என்ன? எளியவர்கள் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் தேசத்தை சொல்ற அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றார். அப்போ அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம் இதுதான், ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்றார். அவருடைய தேவனுடைய திட்டமா இருந்தது பாருங்க. அதனால்தான் வேதத்துல வாசிக்கும் போது மோசேயை கொண்டு மீட்கும் போது ஆதியாகமத்தில் ஆபிரகாம் கிட்டே சொல்லிட்டாரு. சில வசனங்களை பார்க்கலாம் பாருங்க, சீக்கிரம் வாசிங்க. ஆதியாகமம் 15:14 வாசிங்க. ஆதியாகமம் 15:14. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். எதோடு புறப்பட்டு வருவார்கள்? மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வர. என்னன்னா பொருட்கள் இருக்கிறது தப்பு இல்ல, பொருள் இருப்பதும் பொருள் ஆசைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியல. அதுதான் ஜனங்களுக்கு பிரச்சனை. பொருட்கள் தவற அல்ல, ஆசைப்படுவதும் என்னத்த ஆசை, அதாவது தேவனை காட்டிலும் பிரதானமா எதுவும் போக கூடாதுன்னு தான் தேவனுடைய விருப்பம். அப்போ பொருளே தவறு கிடையாது, ஆசை வேற, பொருட்களை கொடுக்கிறது வேற. இது ரெண்டுக்கு நம்ம வித்தியாசம் தேவை, பின்னால பார்ப்போம். ஆனால் வேதம் சொல்கிறது அவளை பொருட்களோடு கொண்டு வந்தார், அவளை ஆசீர்வாதத்தோடு அவளை கொண்டார். அப்போ மீட்பிலே பொருளாதார ஆசீர்வாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வறுமையா இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல, தேவ சித்தம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், தேவன் நம்முடைய தேசத்தை மிகப்பெரிய செழிப்புக்கு நேராக கொண்டு போக போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் செழிக்க செய்யும் போதுதான் பாப்பாரு, சபையை செழிக்க செய்வார். யாரெல்லாம் தேவனுடைய பிராஸ்பரிட்டிக்கு விரோதமா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் கட்டாயம் பார்ப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சபை பார்க்கல. ஏன்னா யூதர்கள் பார்த்துட்டாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. ஏன்னா இங்கு வித்தியாசமான ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இருக்கு. இந்த காரியங்கள் முடியும் போது அவர் ஐஸ்வர்ய சம்பனர் என்பதை நம்முடைய தேசம் பார்க்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு, வேதம் சொல்லுது, பூமியும் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ அவர் ஐஸ்வர்ய, வேதத்துல எத்தனை வசனங்கள் இருக்குது. அப்போ இந்த வார்த்தை கட்டாய நிஜமாக்குவார். வேதத்துல வாசிக்கிறோம், பொருட்களோடு, ஆபிரகாம் சொல்ற பொருட்களோடு கூட திரும்ப கொண்டு வருவாரு. அப்போ அவர்கள் அடிமை தனத்துல இருக்கும் போது, அவர்கள் வித்தியாசமான காரியங்களை சம்பித்துக் கொண்டிருக்கும் போது திரும்ப மோசே கிட்ட சொல்றாரு. யாத்திராகமம் 3 அதிகாரத்துல வாசிங்க. யாத்திராகமம் 3, 21, 22 சீக்கிரம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலாகத்தாளிடத்தில், தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். எகிப்தியர் என்ன செய்வீங்க? கொள்ளையிடுவீர்கள். ஒரே நேரத்துல, ஒரே நாள் நைட்ல எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணி விட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவரால முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேத நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பாவியுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவருடைய மீட்பிலே பொருளாதாரத்துக்காகவும் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறார். இதை தான் அவர் மோசேயின் அப்பயே காட்டினாரு. இதோடு கூட ஏன் தெரியுமா, அத்தனை வருஷம் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் பார்வோன். அத்தனை வருஷம் ஜனங்களை வறுமையிலும் தரித்திரத்திலையும் அடிமை தனத்துல என்ன செய்திருந்தான்?
வச்சுனே இருந்தான். அந்த அடிமைக்கு பாத்திரவானா இருந்தாங்க. அவர்களுக்கு செய்த கூலி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. வேதம் சொல்வது நம்முடைய தேவன் நீதியின் தேவன். சரியான நேரத்துல ஹல்லேலூயா இன்ட்ரெஸ்டோடு கூட சேர்த்து ஹல்லேலூயா எகிப்தின் கொள்ளை பொருளை கொள்ளடித்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். வேதத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நமக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 11:35-36 மாத்திரம் வாசிங்க. யாத்திராகமம் 11:35-36 சீக்கிரம். யாத்திராகமம் 11 12:35-36. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொள்ளையிடுவீங்கன்னு சொன்னாரு, கொள்ளையிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பணத்தை எப்படி ஷிஃப்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு செகண்ட் போதும். ஹல்லேலூயா. அவர் காரியங்களை மாற்றி அமைக்கிறவர், இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் என்பதை அப்போதும் நிரூபித்திருக்கிறார், இப்போதும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் நிரூபிப்பார் அவர் தேவன் என்பதை. அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் எதையும் செய்ய முடியும். நான் சொல்கிறேன், ஆனா நம்ம விசுவாசிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அப்போ பொருளாதாரத்துக்கும் சேர்த்துதான் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நீங்க நிறைய வசந்த மாத்திரம் நான் சொல்றேன், நீங்க பின்னால வாசித்து பாருங்க. யாத்திராகமத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, குமாரனாகிய இயேசு வரப்போறத சிம்பாலிக்கா தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வீட்டு வாசல் என்ன செய்ய சொன்னாரு, பூச சொன்னார். ஏன்னா குமாரன் வரும்போது என்ன மீட்பு உண்டாக போதோ, இந்த மோசே என்கிற ஒரு மீட்பனாய் ஏன் நிழல் பொருளா வச்சார்னா, இயேசு வரும்போது மனுஷனை மீட்கும் போது எதெல்லாம் மீட்கப்படும் என்பதற்கு ஒரு அடையாளமாக தான் இந்த பஸ்கா. ஏன்னா வேதத்துல வாசிக்கிற யோவான்ல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே பஸ்காவை குறித்து சொல்லப்படுகிறது. வீட்டு வாசல் எல்லாம் என்ன செய்யுங்க, அந்த ரத்தத்தை பூசுங்க. இந்த ரத்தத்தை பூசும் போது சங்கார தூதன் என்ன செய்வான், கடந்து போவான். அப்போது எகிப்தியருடைய முதல் சனம் எல்லாரையும் என்ன செய்யப்படுவார்கள், சாகடிக்கப்படுவார்கள். வேதம் சொல்லுவது, எகிப்தியரின் தேவர்கள் மேல நான் நீதி செலுத்துவோம் அப்படின்றார். அல்லேலூயா. எகிப்தியரின் தேவர்கள் மேல நான் நீதி செலுத்துவோம் அப்படின்றார். அப்போதுதான் அங்கு மரணம் உண்டாகிறது. மரணம் உண்டாகும் போது வேதம் சொல்லுகிறது, அதுக்கப்புறம் தான் அவங்க கடந்து வராங்க. வெளியே கடந்து வரும்போது தான், நல்லா கவனிங்க, அந்த ரத்தத்தின் நிமித்தமா, எந்த ரத்தம், பஸ்காவுடைய ரத்தம். குடும்ப தலைவர் எல்லாரும் ஒவ்வொரு வீட்லயும் ரத்தத்தை பூசணும் அப்படின்றாரு. இது எதற்காக சிம்பாலிக்கா நிழலா வச்சார்னா, குமாரனாகிய ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கல்வாரின் சிறுவிலே சிந்தப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளிலே தன்னுடைய குமாரனை அனுப்ப போகிறார். அந்த குமாரன் வரும்போது அந்த ரத்தத்தின் மூலமாய் மனுஷனுடைய அவன் ஆத்துமா நரகத்துக்கு மீட்பதோடு கூட மாத்திரமல்ல, அவனுக்குரிய எல்லாமே மீட்கப்படும் என்பதை காண்பிக்கும்படியாக தான் அதை ஒரு நிழலாட்டமாய் வைத்தார். அந்த நிழலாட்டமா வரும்போதுதான் பணத்தை மீட்கிறார். பிரைஸ் ஹல்லேலூயா. எதெல்லாம் இழந்தாங்களோ அதையெல்லாம் சேர்த்து வெளியே கொண்டாண்டார். கொள்ளையடிக்கிறார்கள், பணத்தை கொள்ளையடித்து கொண்டாடுறாங்க. அது மாத்திரமல்ல, வேதத்துல வாசிக்கிறோம், நீங்க 105:37 வாசித்து பாருங்க. அவருடைய கோத்திரத்துல அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவருடைய கோத்திரத்துல பலவீனப்பட்டவன் ஒருவனும் சுகமோ சேர்த்துதான். ஏன்னா குமாரன் மூலமாய் வேதம் சொல்கிற சுகமும் நமக்கு சேர்த்து இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்ட் யாத்திராகமத்துல, அவர் வெளியே வந்த உடனே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்துக்கு வரப்பண்ண வியாதிகளை ஒன்று உனக்கு வரப்பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்வதித்து, யாத்திராகமம் 23:25 வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். அப்போ இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் விசுவாசிக்க கூடாதபடிக்கு இன்னைக்கும் சேலஞ்சஸ் இருக்கு.
இன்னைக்கும் சேலஞ்சஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. அதை குறிச்சு நம்ம பின்னால பார்க்க போறோம். அந்த ஜீவன் உண்டாயிருக்கணும்னா என்ன வார்த்தை, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னு நம்ம பின்னால பார்க்க போறோம். அப்போ இதை விசுவாசிக்க தான் மனுஷனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போ உலகம் என்ன சொல்லுது, சூழ்நிலை என்ன சொல்லுது, நீ சாவுற வரைக்கும் ஏதாவது ஒரு வியாதியில தான் சாவணும், நீ சாவுற வரைக்கும் எதனா ஒரு கஷ்டத்துலதான் சாவணும். ஆனா வேதம் முற்றிலுமாய் வித்தியாசமா சொல்லுகிறது, மீட்பர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதற்கு இவை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்பட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த பணத்துடைய மீட்பை அங்கே ஆண்டவர் காண்பிச்சார். எனக்கு நேரம் இல்ல, சில காரியத்தை நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சில காரியத்தை சொன்னேன், அதை நான் ஒரு கட்டாயம் சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டுல நம்ம சபையில என்ன மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பணம் அப்படின்னோட எல்லாமே உலகம் அப்படின்றாங்க. வேதத்துல வாசித்து பாருங்க, பண ஆசை வேற, பணம் வேற. பிரசங்கில வாசிக்கிறோம், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் என்ன செய்யும்? பணம் தவறல்ல, பண ஆசை தான் தவறு. எது தவறு? பண ஆசை தான் தவற பணமே தவறல்ல. அப்போ நம்ம பணத்தை நேசிக்க கூடாது, அவரை நேசிக்கணும், பணத்தை யூஸ் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மணியை யூஸ் பண்ணணும், அவரை நேசிக்கணும். அப்ப பண ஆசைக்கும் பணத்துக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும். அப்போ வேதத்துல வாசிக்கும் போது தேவன் இந்த உலகத்துல நாம் வெற்றிகரமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். பாருங்க, நான் சீக்கிரம் புதிய ஏற்பாடு சீக்கிரமா நான் காட்டுறேன் பாருங்க. நிறைய காரியம் நேரம் இல்ல, நம்ம பின்னால அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் சீக்கிரம் லூக்கா 4:6 வாசிங்க. லூக்கா 4 அதிகாரம் 6 வசனம். லூக்கா 4:6. இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இயேசுவை சோதிக்கும் போது பிசாசு சொல்றா, எனக்கு அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்குது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாம் மேல காட்டி ராஜ்யத்தை தான் உனக்கு என்ன செய்யறான், தருவேன் அப்படின்றா. ஆண்டவர் அதை நெக்லெக்ட் பண்ணவே இல்லை. ஏன் சொல்லுங்க, ஏன் பண்ணல? பின்னாடி என்ன சொல்றாரு ஆண்டவர்? வேற சொல்றாரு. அந்த வசனம், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாயாக சொல்றாரு தவிர ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத மறுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆடம் கிட்ட கொடுத்தார்ல, அதை கொடுத்துட்டான். இதாப்பா நீ வச்சுக்கோ, நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டான். ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் அவன் சொல்றான், இந்த உலகத்துல யார் யாருக்கு வேணுமோ நான் தரேன், எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. யார் நம்ம கொடுத்துட்டாரு? முதல் ஆதாம அவன்கிட்ட கொடுத்து தொட்டு சொல்றான். ஆனால் வேதத்தினுடைய சத்தியம் என்ன தெரியுமா? வேதத்தினுடைய சத்தியம் என்ன? திரும்ப அதை மீட்டு நம்ம கிட்ட கொடுக்கிறதுக்காக தான். ஹல்லேலூயா. திரும்ப மீட்டு சபையின் இடத்துல கொடுக்கும்படியாக தான் அவர் சிலுவைக்கு வந்ததே. அதான் காட்ட போற பாருங்க. அப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம என்ன உலகம் எல்லாம் உலகம் கிட்ட இருக்கு, உலகத்துல என்ன வச்சுட்டு இருக்கோம், ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ வேதத்துல வாசிக்கிறோம், எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப அந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் பாருங்க. லூக்கா அப்போ 4 அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். போதும். அப்ப சுவிசேஷத்தோட பிரசங்கம் என்ன? யாருக்கு சுவிசேஷம்? அப்போ இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க ஆவிக்குரிய தரித்திரம் இருக்குது, ஆவிக்குரிய தரித்திரம் எல்லாம் இருக்குது. ஆனா லிட்டரலாகவே டெக்கர் என்ற வார்த்தையும் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தரித்திரம் இருக்குது, பொருளாதார தரித்திரத்தையும் சொல்றார், தரித்திரக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அப்போ தேவனுடைய திட்டம் ரொம்ப முக்கியமா ஸ்பெசிபிக் பண்ணி இருக்குது காஸ்பல்ல. அப்போ பொருளாதாரத்தை குறித்து ரொம்ப கருத்துள்ளவராய் ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா அதை திரும்ப மீட்கும்படியாக தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இப்ப அவங்க கிட்ட இருக்கிறத எப்படி வாங்கினார்னு சொல்றத யோவான் 12 அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க. யோவான் 12 அதிகாரம் 31 வசனம். 12:31.
இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உலகத்துக்கு என்ன செய்யப்படுது? திரும்ப வாசிமா. உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். எப்படி தெரியுங்களா? வேதத்தில் மொழி பெயர்க்கப்பட்டிருக்குது. God kicked him out. தேவன் அவனை கிக் பண்ணி வெளியே உதைத்து தள்ளிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யார தெரியுமா? எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாம் என்கிட்ட இருக்குது, என்ன பணிஞ்சுக்கோன்னு சொன்னால. அல்லேலூயா. அவனை என்ன பண்ணாரு அப்படின்றது வேதம் சொல்கிறது. சிறுவையில he knocked him out. அவனை வெளியே நாக் அவுட் பண்ணி அவன் புறம்பே தள்ளப்பட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனை குறிந்த எல்லாவற்றையும் சிறுவையிலே திரும்ப மனுஷனுக்காக, சபைக்காக, மனிதர்கள் அழியக்கூடாது என்பதற்காக அத்தனையும் சிறுவையிலே மீட்டெடுத்தார். அத்தனையும் சிறுவையிலே மீட்டெடுத்தார். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? வசந்த காட்டுறாங்க. கொலோசியர்ல பவுல் சொல்றா பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிப்போம். கொலோசியர் 3:14-15. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாயாகி 2:15 2:14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிரைஸ் தி லார்ட். வெளியரங்கமான கோலமாக்கினார்ல. பவுல் அதை எதை வச்சு சொல்றாருன்னா, ரோமர்கள் மத்தியில என்ன பண்ணுவாங்களா தெரியுமா? எவனா ஒருத்தனை தோல்வி அடைஞ்சிட்டானா நிர்வாணமாக்கி ரோட்டில் அவன் என்ன செய்வாங்களாம்? எல்லா கண்களுக்கு முன்பாக ரோட் ஷோ கொண்டு போவாங்களாம். இவன் தோற்கடிக்கப்பட்டவன் சொல்லிட்டு நிர்வாணமாக அவனை அழைத்து கொண்டு ஊர்வலமாய் போவார்களாம். பவுல் என்ன சொல்றாருன்னா, சிறுவையிலே அவர் மீட்பை உண்டாக்கும் போது பிசாச நிர்வாணமாக்கி விட்டார். அல்லேலூயா. எதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னானோ அத்தனையும் அவர் உரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனை ஒன்னை நாம ஜீரோவா மாற்றினார் சிலுவையிலே. அல்லேலூயா. அவன் டோட்டலா நேக்கட் ஆயிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதெல்லாம் அவனுக்கு இருக்குதுன்னு சொன்னானோ அத்தனையும் அவன்கிட்ட இருந்து பறிச்சு கொண்டார். அல்லேலூயா. அவனை வெளிரங்க கோலமாக்கி, அப்படிதான் இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்குது, he naked himself. அவனை வெளிரங்கமான ஒரு நிர்வாண கோலமாக்கி எல்லாரும் பொசிஷன் போகும்போது பவுல் எப்படி தெரியுமா எழுதுறாரு? பார்த்துக்கங்க, இவன் தோற்கடிக்கப்பட்ட பிசாசு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டவன் இவன் தோற்கடிக்கப்பட்டவன். இவன் வாழ்க்கை தோல்விக்குரியதா இருக்க வேண்டும் என்பதை அவன் நினைத்து அப்படி இருந்தபடியினால் தான் அவருடைய வாழ்க்கை தோல்விக்குரியதாய் இல்லாமல் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே ஆசீர்வாதத்தை வாழும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னும் 2 வசனத்தை வாசித்து நான் இன்னொரு கருத்தை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம் பாருங்க. அதனால தான் நான் இப்போ சொல்றேன். 2 கொரிந்தியர் 8:10 வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:10. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கும் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. என்ன வாக்கும்படிக்கு? அப்போ அவனுடைய எல்லாவற்றையும் உரித்து கொண்டு ஐஸ்வர்யவானா மாற்றிருக்குதா சபை இல்லையா? அப்படி ரத்தம் செஞ்சிருக்கு. சட்டப்படி என்னென்ன பண்ணணுமோ
அத்தனையும் பண்ணிட்டார் ஆண்டவர். அதனால்தான் வேதத்துல பவுல் சொல்றார் ரோமர் 8:32, தேவன் தன்னுடைய குமாரனே கொடுத்திருக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? குமாரனே கொடுத்துட்டாரு மற்ற எல்லாத்தையும். அப்ப மீட்பிலே எல்லாமே கொடுக்கப்படும். அப்போ மனுஷன் நரகத்திலிருந்து மாத்திரமல்ல, அவனுக்குரிய எல்லா அழிவிலிருந்தும் அவன் வாழ தேவையான அத்தனை காரியத்திலிருந்தும் சிலுவையின் மீட்பிலே ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியமோ அவன் லூஸ் பண்ணக்கூடாதுன்றது முதல்ல தேவனுடைய திட்டம். ரெண்டாவது, லூஸ் பண்ணா எப்படி ரீஸ்டோர் பண்ண முடியும்னு சிலுவை சொல்லுது. அதை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்க போறோம். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாருங்க. 1 சாமுவேல் 30 அதிகாரம், சீக்கிரம் 1 சாமுவேல் 30 அதிகாரம். இதற்கு எல்லாத்துக்குமே விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க. 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானார் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகி கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்க வேதத்துல 30 அதிகாரத்துல வாசித்து பார்த்தா அவனோட வைஃப், அவனோட பிள்ளைங்க, அவனுக்கு என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தின் நிமித்தமாக எல்லாரும் தாவீதுக்கு விரோதமா அவனை கல்லடிச்சு அடிக்கிறோன்ற அளவுக்கு அவன் மேல கோபமா இருந்தான். வேதம் சொல்லு தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் கர்த்தருக்குள்ள என்ன செய்தான்? தன்னை திறப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனம் தான் முக்கியமான ஒரு காரியம். 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீ அதை தொடர், சகலத்தையும் நீ என்ன செய்து கொள்வாய்? திருப்பிக் கொள்வாய். You will restore again. அதுதான் சொன்னேன். அப்போ தேவனுடைய திட்டம், அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவன் நம்ம தொடர்ந்து வர வார்த்தை பார்க்க போறோம். நித்திய ஜீவன் என்ன யோசிக்கிறேன்னா, மரிச்ச பிறகு உள்ள ஜீவன் இல்ல. வேதத்துல சில வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதெல்லாம் முக்கியமான ஒரு காரியம். தேவ ஜனங்கள் சபை சில காரியத்தை, தேவன் சொன்ன காரியத்தை போக்கஸ் பண்ணாம விட்டதுனாலே இந்த உலகத்துல வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்ய முடியல, வாழ முடியல. தேவனை சரியான ஒரு பிக்சரை கொடுக்க முடியல. அப்ப வேதத்துல வாசிக்கும் போது இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்ப என்ன செய்து கொள்வாய்? எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வ. ஆண்டவர் அங்க சொன்னார்ல, இழந்ததை தேடவோ மீட்டுக் கொள்ளவும் தான் செய்த வந்த. அப்போ ஆண்டவருடைய திட்டம் ஒண்ணு, லூஸ் பண்ணக்கூடாது, அவன் அழியக்கூடாது, எதையுமே மனுஷன் இழந்து போய்க்கூடாது ஒண்ணு. அப்போ ஒருவேளை நான் சொல்லுகிறேன், இதை ஆன்லைனை கேட்டுக்கொண்டு சொன்னால், நீங்கள் எதையாவது இழந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில உறவுகளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளாதாரங்களா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், எதை இழந்து போயிருந்தாலும் இந்த மாலைவிட நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். வேதத்தின் பிரகாரமாய் ஆண்டவராகிய சிலுவையின் மீட்பின் மூலமாய் திரும்ப இந்த வேலையில விசுவாசிப்போம் என்று சொன்னால் திரும்ப நம்ம அதை மீட்டுக் கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் ஒத்த ஆளா நிக்கிறான், மிகவும் நெருக்கப்பட்டான். வேதம் சொல்கிறது தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் திருப்பி ஆண்டவரை நான் போலாம். ஆண்டு சொல்றாரு, நீ சகலத்தை என்ன செய்வ? ரீஸ்டோர் பண்ணிப்ப. நான் சொல்கிறேன், நீங்க பணத்தை இழந்திருக்கலாம், சுகம் இழந்திருக்கலாம், உறவுகள் இழந்திருக்கலாம், எத்தனை காரியத்தை லூஸ் பண்ண தெரிஞ்சு சிலர் இழந்திருக்கலாம், தெரியாம சிலர் இழந்திருக்கலாம். ஆனால் இந்த வேலை நற்செய்தி என்னவென்று சொன்னால், இயேசுவின் மீட்பு, எதெல்லாம் இழந்தோமோ திரும்ப அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப வேதத்தை அப்படியே வாசிக்கிற பாருங்க, அப்படியே அந்த வசனத்தை வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 17-19. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். 19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன
எல்லாவற்றிலும். சொல்லுங்க, எல்லாவற்றிலும். எல்லாவற்றிலும். நான் சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையில நமக்கு தெரிஞ்சு தெரியாம எதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டதோ எல்லாவற்றையும், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, எல்லாவற்றையும், ஹalleluya, எல்லாவற்றையும் வாசிங்க. எல்லாவற்றையிலும், சிறியதிலோ பெரியதிலோ குமாரரிலோ குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹalleluya, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல், அந்த வார்த்தையை கவனிங்க, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திரும்ப ரீஸ்டோர் பண்ணிட்டான். நான் சொல்கிறேன், தேவன் முதலாவது நம்ம எதையும் இழக்க கூடாதுன்னு யோசிக்கிறார். இழந்து போயிருப்போம் என்று சொன்னால் சிலுவையின் மீட்பின் மூலமாய் திரும்ப அதை ரீஸ்டோர் பண்ண முடியும். ஆனா அதற்கு தேவை விசுவாசம். என்ன தேவை? அதை மாத்திரம் ஒரு 3 காரியத்தை காட்டுறேன் பாருங்க. 3 இடத்துல, அதாவது persistent faith, தொடர் விசுவாசம், அதை கர்த்தர் விரும்புகிறார். தொடர் விசுவாசம், தொடர்ந்து விசுவாசத்தை கொண்டே இருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 30ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? 8ஆம் வசனத்துல, நீ பிடிச்சு நீ எல்லாத்தையும் என்ன செய்வ? திருப்பி கொள்ளுன்னு சொன்னார்ல. அப்ப என்ன பண்ண? போடணும் உடனே என்ன செய்துட்டு இருக்கணும்? கேட்சிட்டு இருக்கணும். அப்படியே கொஞ்சம் வாசிப்போமா? நான் காட்டுறேன் பாருங்க. அப்போது 9ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். எங்க வந்த போது? கொஞ்ச நேரம் எனர்ஜி. நல்லா கவனிக்கிறோம். தொடர் விசுவாசம் ரொம்ப முக்கியம். தேவன் உன்னை போக்கஸ் பண்ண சொல்லி விசுவாசிக்க சொன்னார்னா போக்கஸ் பண்ணி விசுவாசிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் ரிசல்ட்டை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவன் எப்போ தெரியுமா திருப்பி கொண்டா? ஒன்றும் குறைபடாம. வேதத்துல வாசிக்கிற 600 பேர் போனாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு டயர்ட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே பின்தொடர்ந்து, அப்ப எல்லாமே என்ன செய்திருக்கணும்? பின்தொடர்ந்து போயிருக்கணுமா இல்லையா? ஆண்டுடைய வார்த்தை விசுவாசித்ததுனால அவங்க தொடர்ந்து போயிருக்கணும். தொடர்ந்து போல, கொஞ்சம் பேர் நின்றுட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அடிக்கடி சொல்றாரு அந்த இடத்தை, லூக்கா 18ஆம் வசனத்துல அதனால தான் சொல்றாரு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுன்றார். ஏன்னா நீ குயிட் பண்ணிடாத, சீக்கிரத்துல சில காரியங்கள் நடக்க போகுது. அப்போ நம்ம நேரத்துல சிலது கிடைக்கலன்னு விட்டுற போது காரியங்கள் என்ன செய்யுது? தேவன் நமக்கு வச்சிருக்கிறது நம்ம அடையாம போயிடுறோம். அப்போ வேதத்துல அங்க வாசிக்கிறோம் பாருங்க. ஆற்றங்கரையில வந்த போது அங்க சிலர் நின்று போனார்கள். 600 பேர்ல 10ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. தாவீதோ 400 பேரோடு கூட எத்தனை பேர் நின்னுட்டாங்க? 200 பேர். இப்ப 400 பேரோடு கூட போறான். வாசிங்க. 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால், திரும்ப பாருங்க, அங்கிருந்தும் 200 காலி. விடாய்த்து போனபடியினாலே வாசிங்க. பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். பாருங்க, 6 தடை. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா விசுவாச பாடம். We have to focus, persistent faith. தொடர் விசுவாசம். சூழ்நிலை focusly, தேவன் ஒன்ன சொல்லிட்டாருன்னா அதை தொடர்ந்து விசுவாசிச்சுட்டே இருக்கணும். எப்படிப்பட்ட தூக்கி எல்லாத்தையும் வெளியே போட்டு அவர் சொன்னதை கவனம் செலுத்தி கொண்டே அதை பேசிக்கொண்டு அதை விசுவாசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்க எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள முடியும். ஆண்டவர் சொன்னாரு, திருப்பி கொள்ளுவ அப்படின்னாரு. அவன் கடந்து போறான். 2 பேர், 600 பேர்ல 200 பேர் முதல் ரவுண்ட்லயே காலி. 2வது ரவுண்ட்ல திரும்ப 200 பேர் காலி. விடாய்த்து போனார்கள். ஆற்றங்கரையை கடக்காமல் நின்று போனார்கள். அப்படியே வசனம் இருக்கு. ஆற்றங்கரையை கடக்காமல் நின்று போயிட்டாங்க. முடியல, அதுக்கு மேல முடியல. அப்ப வாசி திரும்ப 11ஆம் வசனத்துல, ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. நல்லா கவனிங்க. இவனுக்கு என்ன ஆயிருக்கு? அப்போ உயிர் போற அளவுக்கு எவ்வளவு பெரிய சேலஞ்ச் பாருங்க. ஆனா தாவீதுக்குள்ள ரொம்ப பிடிச்ச என்ன காரியம் தெரியுமா? சங்கீதத்துல என் சத்துருக்குள்ளை தொடர்ந்து பின்தொடர்வேன், அவளை மட்டம் அடிக்கிற மட்டும் விட மாட்டான் அப்படின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பர்சிஸ்டன்ட் ஃபெய்த் அதுதான். ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணா ஆண்டவர் சொல்றதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் தொடர் விசுவாசம். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப பாருங்க,
இவனுக்கு டயர்டு இருந்திருக்கா, இருந்திருக்கு. 200 பேர் ஃபில்டர் ஆகும்போது இவனுக்கு டயர்டு இருந்திருக்குமா, இருந்திருக்கும். இவனுக்குள்ளே சோர்வுகள் இருந்தது. அப்ப வேதம் சொல்லுகிறது, இவனுக்கு சாப்பிட்டாதான் கொஞ்சம் உயிரே வரும்ன்றது நிலைமை. இவனோ நினைச்சிருந்தானா விட்டுருக்கலாம், ஆனா விடல. அப்ப அவ்வளவு பெரிய காரியத்தை அவன் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். நாம் ஒன்றும் குறைபடாமல் இதை ஆன்லைன்ல கேட்கிறவர்களுக்கு சொல்கிறேன், உடைய வாழ்க்கையிலே பணமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், உடைய பொருளாதாரங்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், உடைய பிசினஸ் காரியமா இருக்கலாம், எதையெல்லாம் நீங்கள் இழந்து போயிருந்தாலும் இந்த மாணவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு திரும்பி கொடுக்க வல்லமையுள்ளவர். ஆனால் எந்த சவால்கள் மத்தியிலும் தொடர்ந்ததை விசுவாசித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்குள்ளே ஜீவன் வந்தது. அவனுக்குள்ளே ஜீவன் வந்தது. வேதத்துல வாசித்து பாருங்க, அவனுக்குள்ளே ஜீவன் வந்தது. 3 நாள் அப்பம் வேதத்துல வாசிங்க, திரும்ப அவனுக்குள் ஜீவன் வந்தது. அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன்? போதும். அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் தான் 17ஆம் வசனத்துல அவர்களை தாவீது அந்த சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் என்ன செய்தானா? முறியடித்தானா. அப்போ அத்தனையும் திருப்பி கொள்ளனா விசுவாச ஃபைட் ஒண்ணு இருக்குது. பிரைஸ் இல்லையா? அதனாலதான் சொல்றாரு, அதனால பவுல் சொல்றாரு, விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராட்டம். நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் இல்லையா? இன்னும் லூக்கா 18 நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. இன்னொரு நாள் எடுக்கிறேன். ஆண்டவர் அந்த சொல்லும்போது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்போதுன்னு சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரான்னு கேட்கிறாரு. வருகைக்கு எல்லாமே பேசுறோம்ல, ஆனா வருகைக்கு ஏசு என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தை பார்க்க முடியுமா நான் வரும்போது அப்படின்னு கேட்கிறாரு. ஜனங்க மத்தியில விசுவாசத்தை பார்க்க முடியுமா? அங்க ஏசு சொல்றாரு. நீங்க லூக்கா 18 வாசித்து பாருங்க. இன்னொரு காரியத்தையும் நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் சொல்லி அந்த காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க போறேன். நியாயாதிபதியின் புஸ்தகம், நியாயாதிபதிகள், தொடர் விசுவாசம் எவ்வளவு முக்கியம். நம்ம இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். பொருளாதாரத்தை, சுகத்தை, வாக்கு தத்தத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தொடர் விசுவாசம். தேவன் சொல்ற வார்த்தையும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் தொடர்ந்து அதை போக்கஸ் பண்ணி விசுவாசிக்க வேண்டியது எவ்வளவு ரொம்ப முக்கியமா இருக்குது. நியாயாதிபதி 20 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க சீக்கிரம். கிபியாவின் குடிகளிலே 20:18 இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பென்யமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர், யூதா முந்தி போக வேண்டும் என்றார். யூதா முந்தி போக வேண்டும் அப்படின்னா என்ன சிக்னல் கொடுத்தார்? போலாம் அப்படின்ட்டார் இல்லையா? அங்க ஏற்கனவே சொன்ன எல்லாத்தையும் திருப்பி கொள்வா அப்படின்னாரு. ஆனா அப்படியே வந்து அவன் உயிரே போற மாதிரி ஆச்சு. தாவீதுக்கு அந்த விசுவாசம் தொடர்ந்து இருந்தே இந்த அப்படின்னால்தான் அத்தனையும் மீட்டு கொண்டான். நான் சொன்னேன் ஏற்கனவே. இங்க ஒரு காரியத்தை பாருங்க, முந்தி போலாம் அப்படின்ட்டாரு. ஏன்னா இங்க பென்யமின் புத்திரருக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள ஒரு காரியம். 21 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பென்யமின் புத்திரர் கிபியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 20,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். எத்தனை பேரு? அவர் போன்னு சொல்லி அத்தனை பேர் விழுந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் தான் அனுப்புனாரா? ஆண்டவர் தான் போ சொன்னாரா? ஆண்டவர் சொன்னார் யூதா தான் முந்தி போனோம்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஆனா போனா அங்க தோல்வியை சந்திக்கிறார்கள். நல்லா கவனிங்க. போனா அங்க ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க. ஒரு பெரிய எதிராளி மேற்கொள்றான், இவங்க மேற்கொள்ளல. அப்ப திரும்ப பாருங்க, திரும்ப வேதத்துல வாசிங்க, திரும்ப வாசிங்க 22 வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி, ரொம்ப முக்கியமான காரியம். அங்கேயும் பார்த்தோம், தாவீது நெருக்கப்படும் போது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, ஆனா ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க. அப்ப மனசளவுல ஒரு எத்தனை பேர் செத்தாங்க? மனசளவுல எவ்வளவு கடவுள் தான் சொன்னாரா? கடவுள் சொல்லிதான் அப்படி செய்யற, இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்ற. அப்ப அந்த இடத்துலதான் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய காரியங்களை விட்டு விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு யோசிக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, எதையோ நோக்கி பார்க்காத, நான் உனக்கு போன்னு சொன்னா போயினேரு. பிரைஸ் அல்லேலூயா. உன்னை விசுவாசிக்கணும்னு சொன்னா விசுவாசிச்சினேரு. அது எப்போ நடக்கும் தெரியாது, நடந்துரும். பிரைஸ் அல்லேலூயா.
அதுதான் தொடர் விசுவாசம். அப்ப ரெண்டாவது இங்க சொல்றாங்க, ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு, சீக்கிரம் வாசிங்க. முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். திரும்ப சொல்றாரு விரோதமா. அப்ப வாசிங்க 25ஆம் வசனம். பென்யமீன் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து, பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற 11,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். இரண்டாவது வாட்டியும் 11,000 பேர் விழுறாங்க. இவர் சொல்லி போய் 2 வாட்டி விழுறாங்க. எவ்வளவு பெரிய, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ல. எவ்வளவு சந்தேகம் வந்திருக்கோம், எவ்வளவு மைண்ட்ல ஓடி இருக்கும். கடவுள் தான் சொல்றாரா, போய் நம்மள அடி வாங்க வைக்கிறார? வேதம் சொல்றது 3வது வாட்டியும் விசாரிக்கிறாங்க. ஆண்டவரே போன்னு சொல்றாரு. சில இடங்களிலே தேவன் தொடர் விசுவாசத்தை எதிர்பார்க்கும் போது இந்த காரியங்களை செய்வார். பிரைஸ் ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு மைண்ட் செட்டப்குள்ள வந்துருவோம். என்னன்னாலும் ஒரு கை பாத்துருவோம்டா அப்படின்ற ஒரு லெவலுக்கு நம்மளை கொண்டாடுவார். பிரைஸ் ஹல்லேலூயா. விசுவாசம் அந்த அளவுக்கு நம்மள உள்ளுக்குள்ள அந்த விசுவாசத்தை ட்ரெயின் பண்ணிடுவார். ட்ரெயின் பண்ணும் போது அந்த காரியத்துக்கு நேரா என்ன செய்ய, அதனால உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால அந்த கடைசி நாட்டில் விசுவாசம் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயம். 3வது வாட்டி நீங்க வேத்திருப்பாங்க நேரம் இல்ல, 3வது வாட்டி போறாங்க, ஜெயிச்சிட்டாங்க. பிரைஸ் ஹல்லேலூயா. 2 வாட்டி தேவன் சொல்லி தோல்வியை பார்த்தாங்க. 3வது வாட்டி. இதெல்லாம் எதற்கு நான் சொல்றேன்னா, தொடர் விசுவாசம். அப்போ 1 சாமுவேல்ல பார்த்தோம், அவன் திருப்பி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 600 பேர்ல 400 பேரு, 400 பேர்ல திரும்ப 200 பேர் ஆனாங்க. தாவீதே டயர்ட் ஆயிட்டாரு. அவன் உயிருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் தாவீதுக்கு இருந்த ஒரு காரியம், தேவன் சொல்லிட்டாரு, நீ சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவேன்னு சொல்லிட்டாரு. அதனாலே நான் எல்லாத்தையும் திருப்பி கொள்வேன்னு சொல்லி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளை கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் எதை இழந்திருந்தாலும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை இழந்திருந்தாலும் இந்த மாலை வேளை கட்டாயம் நாம் அதை விசுவாசத்தினால என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே நாம் எல்லாரும் கண்ணை மூடி நாம் அப்படியே ஜெபிக்கலாம். Thank you Jesus. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Oh மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி. Hallelujah. ஆண்டவர் அடிவை விரும்புகிறதில்ல, நாம் வாழ விரும்புகிறார். நாம் மனிதர்கள் வாழும்படியாய் பிறந்தவர்கள். மனிதர்கள் அழ பிறந்தவர்கள் அல்ல, ஆள பிறந்தவர்கள். மனிதர்கள் வலி வேதனைக்காக பிறந்தவர்கள் அல்ல, மனிதர்கள் வாழ பிறந்தவர்கள். மனிதர்கள் அழ பிறந்தவர்கள் அல்ல, மனிதர்கள் ஆள பிறந்தவர்கள். தேவன் அந்த திட்டத்தோடு கூடதான் மனிதர்களை சிருஷ்டித்தார். ஆனால் பாவத்தின் வீழ்ச்சி வாழ்க்கையை வித்தியாசமாக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று, வேறொன்றுக்கு வரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கையா இருக்கணும். எல்லாம் நிரம்பி பழுகி நிரம்பி வழியணும். உங்க வாழ்க்கையை பார்க்கும் போது கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்தா அவன் இப்படிதான் இருப்பான் என்பதை காண வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் அவன் அழிக்கிறவனா இருக்கிறான் என்று பார்த்தோம். அப்போ குமாரனை கொடுத்தது எதற்கு என்று சொன்னால், மனிதன் நரகத்திலிருந்து அழிவதற்கு மாத்திரமல்ல, நரகத்தின் அழிவுக்கு மாத்திரமல்ல, அவருடைய பண அழிவு, சுக அழிவு, அவன் எதெல்லாம் அடிந்தானோ, அவன் எந்த பூமியெல்லாம் இழந்தானோ அவைகளையும் அவன் இழக்க கூடாது என்பதற்காக தான் தேவ குமாரனாகி இயேசு உலகத்தில் வந்து ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அது மாத்திரமல்ல, இந்த மாலை வேளையை நாம் எதையாவது இழந்திருப்போம் என்று சொன்னால், தெரிந்து தெரியாமல் இழந்திருப்போம் என்று சொன்னால், சிலுவையினாலே
அதை திரும்ப விசுவாசத்தை கொண்டு நாம் மீட்கப்பட முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு பேசிக்கொண்டு நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை அழிக்கிற தேவன் அல்ல, நீர் எங்களை வாழ வைக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை அழுகைக்காக சிருஷ்டித்தவர் அல்ல, நாங்கள் ஆளும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராகுங்கன்னு சொன்னீங்களப்பா. ஆம் கர்த்தாவே, எந்த ஆதாம் அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் இழந்தானோ அதே திரும்ப ஆண்டவரே ஒரு பெர்ஃபெக்ட் மேனாக இந்த உலகத்துல வந்து எந்த ஆதாம்னாலே வாழ முடியலையோ, நீர் ஒரு மனிதனாய் மனுஷ குமாரனாய் வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டி ஆதாம் இழந்த அதே அதிகாரத்தை மனிதனுக்கு திரும்ப அந்த அதிகாரத்தை, ஹல்லேலூயா, தேவ குமாரனை அல்ல மனுஷ குமாரனை அந்த அதிகாரத்தை திரும்ப நீர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தை உடையவர்களாய், ஹல்லேலூயா, தேவன் வைத்திருக்க திட்டத்தை இந்த பூமியிலே சபையும் விசுவாசிகளும் ஊழியர்களும் ஒவ்வொருவரும் செய்ய கர்த்தாவே. ஆவியான உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வேற ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்காய் காணிக்கையை நாம் சமர்ப்பிக்கலாம். ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் போன் நம்பர்ல நீங்க கொடுக்க வேண்டும் சொன்னால் 735-8084-679 என்கிற நம்பருக்கு ஜிபே போன்பே நம்பர்ல நீங்கள் விசுவாச விதையை நீங்கள் விதைக்கலாம். 735-8084-679 என்கிற நம்பருக்கு நேராக கொடுக்கலாம். தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி என்னுடைய தசவாங்களை எல்லாம் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள், நான் வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட மாட்டேன் என்று சொல்லி என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை என் மேலே கட்டளையிடுவார் என்று விசுவாசித்து அந்த தேவனுடைய தசமபாகம் காணிக்கையினாலே கர்த்தரை நான் கனம் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்து மாறாதவரே என்ற பாடலை பாடும்போது நாம் அந்த இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 அவர் இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 அவர் இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. He's the same unchanging Jesus, unchanging Jesus. Amen. Unchanging Jesus. He is the same unchanging Jesus through eternity. Hallelujah, 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 hallelujah. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 அவர் இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்து மாறாதவர், மாறாதவர், மாறாதவரே,
ஆமென் இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்திய நித்தியமா. அந்த தகப்பனே சர்பித்தது காணிக்கைகளை ரசவாங்களையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் ஆண்டவர் விசுவாச விதைத்த ஒவ்வொரு விதைத்தவர்களுக்கு தாவே விதைகளை அழித்து அதை பெருக செய்கிறவர், அதை பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பன்மடங்கு பெருகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமை ஐஸ்வரத்தை தரும், அதனோடு கூட வேதனை கூட்டார் என்ற பிரகாரமாய் வேதனைகள் நீங்கி சுகமும் பலனும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாக முடியாய் ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன்ல பார்க்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பொருளாதாரத்தை விதைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை மையப்படுத்துங்க. சகல துதி கனமைகள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடு அந்யோன்யம் நம்மோடு கூட சகல பரிசுத்தங்களோடு என்னென்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.